Hello everyone. Welcome to Mayura E-English. நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் வித் ஈஸி பர்டன்ஸ் சீரீஸ்ல இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ சிம்பிளாவும் பிராக்டிக்கலாவும் கத்துக்கல போறோம். இந்த சீரீஸ்ல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். நமக்கு இங்கிலீஷ் புரியும், நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா யாராவது நம்ம கிட்ட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்லணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் சென்டென்ஸ கனெக்ட் பண்றது, அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ் மட்டும் கரெக்டாவே வராது. ஆக்சுவலி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் தெரியல. சோ கன்ஃபியூஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெரி சிம்பிள் 5 ஸ்டெப் ஃபார்முலா சொல்ல போறேன். இந்த 5 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும், அது இன்டர்வியூவா இருந்தாலும், நியூ பீப்புளை மீட் பண்ணும் போதும், கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் உங்களை இங்கிலீஷ்ல clearly and confidently introduce பண்ண முடியும். So, let's start. Step 1. Name and place. First step என்ன? முதல்ல உங்க நேம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு சொல்லுங்க. சரியா? My name is Mayura. And then I am from திருநெல்வேலி. நான் திருநெல்வேலியில இருந்து வாரேன். அல்லது I live in சென்னை. நான் சென்னையில் வசிக்கிறேன். அப்படி இல்ல, நீங்க திருநெல்வேலியில வந்து சென்னையில வசிக்கிறீங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன், மை நேம் இஸ் மயூரா, ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி, ஐ லிவ் இன் சென்னை. இதுல உங்க பிளேஸ், உங்களுடைய நேம் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட். நேம் அண்ட் பிளேஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, so repeat, my name is Mayura, I am from Tirunelveli, I live in Chennai. Simple, right? Step 2, education. Next உங்களுடைய education பத்தி சொல்லலாம். இதுக்கு சிம்பிளா I completed my degree in English. நான் இங்கிலீஷ்ல என்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். I am a college student. ஒருவேளை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா யூஸ் these sentence. I am a college student. அல்லது I am currently pursuing my bachelor degree. நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் this. And then நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஷார்ட் சொன்னாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், I completed my degree in computer science. Okay, அல்லது I completed my bachelor's degree last year. And so second step, talk about your education finished. Okay, so once recall it. I completed my degree in English. I am a college student. I am currently pursuing my bachelor degree. I completed my degree in computer science. I completed my bachelor degree last year. So, இதுல ஏதோ ஒன்ன நீங்க ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ண. Step 3, job and work. Third step, your job or work. நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா I work as a teacher. I work as an accountant. So, அதுல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். Or I am working in a private company. நான் இப்போ ஒரு private கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So, I work as a teacher, I work as an accountant, or I am working in a private company. Job இல்லையா? No problem. நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அல்லது ஜாப் தேடிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தா I am currently a student. I am currently looking for a job. So, third step completed. Then, step 4, hobbies and interests. Next, உங்கள் hobby and interest பத்தி ஒன்னு அல்லது 2 சென்டென்ஸ் சொல்லலாம். I enjoy listening to music. எனக்கு மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும். I like reading books. எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்.
I enjoy watching movies in my free time. என்னுடைய free timeல நான் movies பார்க்கிறேன். இங்க ஒரு important point, நிறைய hobbies சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. One or two hobbies மட்டும் போதும். So for example, I enjoy reading books and listening to music. That's enough. Step 5, goal and future plan. Last step, your goal. Okay, இது உங்க introduction இன்னும் interesting ஆகும். My goal is to become a successful software engineer. I want to improve my English and build a successful career. My goal is to become a confident English speaker. நான் என்னோட கோலே ஒரு confident English speaker ஆகணுங்கிறது தான். So, இப்ப நம்ம 5 ஸ்டெப்பையும் ரீகேப் பண்ணலாம். First step, name and place. That's it. Second one, education. Third one, job or work. Fourth one, hobbies or interest. Fifth one, goal or future plan. இந்த 5 points நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. Now, full introduction. இப்ப இந்த 5 steps யூஸ் பண்ணி ஒரு complete introduction எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். Listen carefully. Example, hi, my name is Mayura or I am Mayura, whatever it is. I am from Tirunelveli. I completed my bachelor degree in computer science. Currently, I am working in a private company as a software developer. I enjoy reading books and listening to music in my free time. I am also interested in learning new skills. My goal is to improve my English and build a successful career. இதுதான் ஒரு simple and natural self introduction. கவனிச்சீங்களா? இதுல நான் பெரிய difficult English words எதுவுமே யூஸ் பண்ணல. Simple English, correct pattern, proper connection. That's all. இதுதான் முக்கியம். Now your turn. Speak and practice. Okay. நான் question கேட்கேன். நீங்க ஆன்சரை நல்ல சவுண்டா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. What's your name? My name is. Question 2. Where are you from? I am from. And then question 3. What did you study? I completed. Question 4. What do you do? I am a. அல்லது I work as a. Question 5. What are your hobbies? I enjoy. What is your goal? My goal is to. Okay? Video pause பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு டைம் சவுண்டா சொல்லிட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்க. And then final challenge. இப்போ உங்களுக்கு ஒரு small challenge. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட இன்ட்ரோடக்ஷனை குறைஞ்சது 30 செகண்ட் இங்கிலீஷ்ல பேசி பாருங்க. முதல்ல ஒரு பேப்பர்ல எழுதிட்டு நீங்க அதை பார்த்து பேசலாம். அதுக்கப்புறம் பேப்பர் இல்லாம பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்லை. Don't try to speak perfect English in starting. Try to speak English. Practice makes you better. So, today we learn 5-step formula to introduce yourself in English. Name, place, education, job, hobbies, goal. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்களும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் தடுமாற்றம் இல்லாம இன்ட்ரோடக்ஷனை இங்கிலீஷ்ல பேசி கலக்குங்க. மேலும் இது போன்ற பிராக்டிகல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸுக்கு மயூரா இங்கிலீஷ் சேனல்ல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசி பிராக்டிஸ் பண்ண விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரிமெம்பர், you don't need perfect English to start speaking. You need practice to become better. This is Mayura English. I will see you in the next episode with something new and useful. Thank you.